அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய இல்ல ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்ல குளறுபடிகள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்ப நடந்து முடிந்த நீட் தேர்வுல மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துள்ளதா குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு அடுத்தபடியா யுஜிசி நடத்தக்கூடிய நெட் தேர்வு நடத்தி முடிச்ச மறுநாளே இதை நாங்க கேன்சல் செய்யறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது கல்வி அமைச்சகத்தின் மீது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இன்மைய ஏற்படுத்துதா தோழர்? இல்ல, இந்த தேர்வுகள் ஆமா உண்மையிலே அது ஒரு நம்பிக்கை இன்மையை தான் ஏற்படுத்துது. ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் என்பது கல்வியை தனியார் மயமாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறைதான். இன்னொன்னு, இது வடிகட்டி இந்த திறமையின் பேராலும் தகுதியின் பேராலும் வடிகட்டி ஏழை எளிய மாணவர்கள் தொழில் கல்விக்குள்ளேயும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்குள்ளேயும் போகக்கூடாது என்றதை தடுக்கிற ஒரு வேலை தான் இது. நீங்க இது ஒரு கல்வியை வணிகமயமாக்கலுடைய ஒரு தொடர் நடவடிக்கையை தான் பார்க்கணும். நீட் எதிர்ப்பு கூட வெறுமனே ஏதோ மருத்துவ கல்விக்கான போராட்டம் மட்டுமல்ல. அது கல்வி தனியார் கடைசரக்காக கூடாது, கல்வி மக்களுக்கானதா இருக்கணும்னு நாம நடத்தக்கூடிய ஒரு போராட்டமா தான் அதை பார்க்கணும். அதுலயே இங்க நிறைய நம்மளுக்குள்ள ஒரு மாறுபட்ட கருத்து. வெறுமனே அது சமூக நீதி பிரச்சனை மட்டும் கிடையாது. அதை தாண்டி அது பின்னாடி அதுல ஒரு உள்ளார்ந்த சமூக நீதி இருந்தாலும் ஏன் அதை நான் வெறுமனே சமூக நீதி மட்டும் பாத்திர முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, நீங்க ஏதோ ஒரு வகையில அந்த சமூக நீதி கிரைட்டீரியா ஃபுல்லா ஆயிடுதுல. ஓபிசி போயிடுறாங்க, எம்பிசி போயிடுறாங்க, எஸ்சி எஸ்டி எல்லா சீட்ஸும் ஃபுல் ஆயிடுது. ஓப்பன் கோட்டால அதுவும் ஃபுல் ஆயிடுது. ஆனா இந்த கல்வியை கடைசர காக்கக்கூடிய வேலை தான் இது மாதிரியான போட்டித் தேர்வுகள். இந்த மாதிரியான கல்வி கடைசர காக்கும் போது அந்த தேர்வும் கடைசரக்காகும். அந்த தேர்வும் பணம் இருக்கிறவன் வெள்ளலாம், பணம் இல்லாதவன் தோத்து போலான்ற மாதிரிதான் ஆகும். நீங்க இப்ப நீட்டு ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு மோசடி தேர்வு சொல்றோம்னா, நீட்டு ஜேஇ எல்லாம் இந்த நுழைவுத் தேர்வுகள்லாம் ஏன் மோசடி தேர்வுன்னு சொல்றோம்னா, நீங்க அந்த தேர்வுகளுக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் எப்படியா இருக்குது. இப்ப நீட்டுக்கு படிக்கிறவரும் ஜேஇ படிக்கிறவருக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் மாறும். பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி தான். அவரு அவங்களுக்கு கன்கரண்டா, அதாவது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய 3 சப்ஜெக்டை எடுத்து அவங்க 2 பேரையும் 2 வினாத்தாள் கொடுத்து எழுத சொன்னா அவங்களால எழுத முடியாது. நீங்க ஜேஇல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி எடுக்கிறாங்க. அந்த மேக்ஸ், பயாலஜி எடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் 2 பேருக்குமே வினாத்தளை மாத்தி மாத்தி கொடுத்து எழுத சொன்னாங்கன்னா 2 பேருமே மோசமான மதிப்பெண் எடுப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த தேர்வுக்கு பயிற்சி பெற்ற முறை என்பது வேறு, அவங்க அந்த தேர்வுக்கு பயிற்சி பெற்ற முறை என்பது வேறு. இதுல ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இந்த தேர்வு. நீட் பயிற்சி என்பதும் ஜேஇ பயிற்சி என்பதும் கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம் போலதான் இருக்கும். இந்த பார்ட்டை மட்டும் படிங்க, இப்படி அணுகுங்க, தேர்வுத்தாளை இப்படி எடுத்துக்கங்க, பிசிக்ஸ்ல இந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்க படிங்க, இதை தாண்டி வெளில போகாதீங்க, இப்படிதான் இருக்கும். நீங்க புக்கு டு புக்லாம் ஒன்னும் அவங்க படிச்சுக்கிட்டு கிடையாது. இன்னொன்னு சப்ஜெக்டை உள்ளார்ந்தோ புரிஞ்சுக்கிட்டோ படிக்கிறதும் கிடையாது. அவங்க படிக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாலேஜபிள் பர்சனா தான் நாங்க உருவாக்குறோம். அப்படி உருவாகலன்றோம். நீங்க எந்த பயிற்சி மையங்களுக்கு போனீங்கன்னாலும் ஜேஇக்கும் நீட்டுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு ஜென்ரலா நீங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுல இருந்து இது பண்ண முடியல இல்ல. அப்ப ஏன் இவங்களால நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவனால ஜேஇ தேர்வு எழுத முடியுமா? ஜேஇ தேர்வு எழுதுற மாணவனால நீட் தேர்வு எழுத முடியுமா? ஒரு சப்ஜெக்ட் தானே வித்தியாசம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னொன்னு, வளர்ந்த நாடுகள்லயே இந்த நுழைவுத் தேர்வு கான்செப்டை கைவிட்டுட்டு வராங்க. நம்ம தான் இன்னும் இதை இப்ப புதுசா அதை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல நுழைவுத் தேர்வு இருந்த போது, முன்னாடி 2006க்கு முன்னாடி நுழைவுத் தேர்வு இங்கேயும் இருந்தது. ஸ்டேட் லெவல் என்ட்ரி எக்ஸாம் இருந்தது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதை கருணாநிதி அவர் பீரியட்ல அவர் ரத்து பண்ணார். மருத்துவத்துக்கு இருந்த தேர்வை, நுழைவுத்துறை எல்லா துறைகளுக்கும் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணார். மருத்துவத்துக்கு, சட்டத்துக்கு, பொறியியலுக்குன்னு எல்லா துறையில இருந்த தேர்வுகளையும் ரத்து பண்ணார். இது எதுக்குன்னா ஏற்கனவே நான் 12வது படிச்சுட்டு வரேன். அப்ப அதுல இன்னொரு தகுதி, நீ 12வது ஒழுங்காதான் படிச்சியான்றதுக்கு ஒரு தேர்வு. அப்ப ஒண்ணு பொது தேர்வை ரத்து பண்ணிடுங்க, 12வது பொது தேர்வை ரத்து பண்ணிடுங்க, 11வது பொது தேர்வை ரத்து பண்றீங்க, 10வது பொது தேர்வை ரத்து பண்றீங்க. இவங்க நுழைவுத் தேர்வுக்கே படிக்கட்டும்.
இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் எழுதுறாங்க, ஸ்டேட் போர்டு மாணவர்களை விட்டுருங்க. தலை சிறந்த சிபிஎஸ்இல நல்ல தலை சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனை கூப்பிட்டு எந்த ஒரு பயிற்சியுமே எடுக்காம அவனை வந்து நம்ம வந்து நீட் தேர்வுக்கு எழுத வைப்போம். அவர் என்ன மார்க் எடுக்கிறாருன்னு பார்ப்போம். ஏன் நீட்டுக்கு ஏன் பிரத்யேக பயிற்சி தேவைப்படுது? அப்ப அந்த தேர்வு மையங்கள்ல என்ன சொல்லி தரப்படுது? அந்த தேர்வு அணுகிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கு. நீங்க போட்டித் தேர்வா எடுத்துக்கோங்க, எல்லாம் போட்டித் தேர்வும் இப்படிதான் இருக்கு. நுழைவுத் தேர்வுகள், எல்லா நுழைவுத் தேர்வுகளும் இப்படிதான் இருக்கு. அப்புறம் இது முடிச்சுட்டு நீங்க வந்து லைசன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் எழுதணும்ன்றீங்க. ஆல் இண்டியா மெடிக்கல் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு தேர்வு. அப்ப இதுதான் தகுதியான மாணவர் தானே இது படிச்சிருக்கான், மறுபடியும் அவன் எதுக்கு இந்த தேர்வு எழுதணும்? சோ இது எல்லாம் நம்மளுக்கு ஒரு தேர்வுகள் நடத்தப்பட்டாலுமே அந்த தேர்வுகள் சரியான முறையில நடத்தப்படல. இப்ப வந்து நீட்ல பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா 0.001% அதுல தவறு நடந்திருந்தாலும் மறுதேர்வு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க, இல்ல அது வந்து விசாரிக்க வேண்டிய ஒன்று அப்படின்ட்டு சொல்லி முடியுது. சொல்லி முடிச்ச அதே வேளையில யூஜிசி வந்து நெட் எக்ஸாம இது பண்றாங்க. அதுல உடனடியா எக்ஸாம் நடந்த அடுத்த நாளே வந்து எக்ஸாமை கேன்சல் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரியான குளறுபடிகளுக்கான காரணம் என்னவா இருக்கு தொடர்? இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாங்க நாலேஜபிள் பர்சன், நீங்க வந்து நீங்க அந்த இதுவே வந்து மோசடியான ஒரு வாதம் தான். அது நாலேஜபிளான பர்சன்ஸை உருவாக்கணும்ன்றது அவங்க நோக்கமா இருந்தா இந்த மாதிரியான ஒரு தேர்வு முறையை அவங்க கையாள மாட்டாங்க. உங்க எக்ஸாம் பேட்டர்னே தப்பா இருக்கு, உங்க எஜுகேஷன் பேட்டர்னே தப்பா இருக்கு, உங்க சிலபஸ் பேட்டர்ன் தப்பா இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு எக்ஸாம் மட்டும் ஒரு நுழைவுத் தேர்வு, கடினமான ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பது மூலம் நாங்க தரமான மாணவர்களை உருவாக்குவோம். நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், ஒரு 18 வயது மாணவன் வச்சுக்கோங்க, ஒரு 17 வயது 12வது முடிச்சவரு அட்டம்ப்ட்ல எழுதுறதும் 3-4 அட்டம்ப்ட் ஒரு ஆளே உட்கார்ந்து படிப்பாரா, அவர் வந்து நுழைவுத் தேர்வு எழுதுவாரா, அவர் பாஸ் ஆயிட்டு போவாரா? இது எப்படி வந்து ஒரு ஈக்குவல் காம்படிஷனா இருக்கும்? நீங்க வந்து 3 வருஷம் நான் வந்து எங்கேயுமே போகாம நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிக்கிறதுக்கான செட்டப் யாருக்கு கிடைக்கும்? எலிட் மாணவர்களுக்கு தானே கிடைக்கும். எலிட் வர்க்கத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடையாது. கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு பாஜக இருந்து சொல்றாங்க அரசு பள்ளியில இருந்து இத்தனை பேர் போயிருக்காங்களேன்னு. அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த உள்ளொதுக்கீடு 7.5%. கண்டிப்பா. சோ இது எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த இதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ செய்யறோம். இந்த மோசடிகள்ன்றது நீட் தேர்வு நடக்கிற வரை நடந்துட்டு தான் இருக்கும். காரணம், இது கல்வியை கடைசர காக்கும் வேலை. கல்வியை கடைசரை காக்க விட்ட போது பணம் இருப்பவன் மோசடி செய்யத்தான் செய்வான். பணம் இருக்கிறவன் மோசடி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்ப இது நீட்டு நெட் இந்த மாதிரி எக்ஸாம்ல எப்படி இருந்தாலும் NIP 2020ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும், அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட், இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. NIP 2020ன்றது ஒண்ணும் இல்ல. அதான் NIP 2020ன்றது ஒண்ணும் இல்ல. WTOவில் இந்திய அரசாங்கம் போட்ட அத்தனை ஒப்பந்தங்களின் கையெழுத்திட்ட அத்தனை ஒப்பந்தங்களின் ஒரு இந்திய அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்ததுதான் NEP, நியூ எஜுகேஷன் பாலிசி. அதுல ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. பேர் நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல, கார்பரேட் எஜுகேஷன் பாலிசி. அது நீங்க எப்படி வடிகட்டி பசங்களை வந்து அடுத்த வகுப்புக்கே போக விடாம தடுத்தல முடியுன்றதுதான். நீங்க 5க்கு நுழைவுத் தேர்வு வைக்கிறீங்க, 3க்கு நுழைவுத் தேர்வு வைக்கிறீங்கன்றதுல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 8வது வரைக்கும் கம்பல்சரி பாஸ் போட்டதுனாலதான் இன்னைக்கு நானே ஒரு வக்கீலா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை 8வது வரைக்கும் நீங்க வந்து பாஸ் போடாம இருந்திருந்தீங்கன்னா நான் வந்து 6வதுலயே ஃபெயில் ஆயிட்டு இருப்பேன். 6வதுல ஃபெயில் ஆயிட்டு எதனா ஒரு தொட்டில நான் வந்து எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன் தினக்கூலியா. நான் ஒரு குழந்தை தொழிலாளியா தான் இருந்திருப்பேன். சோ இது எல்லாம் வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இங்க 8வது வரைக்கும் கம்பல்சரி பாஸ்ன்னு பண்ணதுலயே வந்து என்னை மாதிரியான பல பட்டதாரிகள் உருவாவதற்கு ஒரு காரணமா இருந்தது அந்த இது. சோ இது எல்லாம் வந்து யாருக்கு புரியும்னா, எஜுகேஷனை ஒரு சர்வீஸா பாக்குறவங்களுக்கு தான் புரியும் இதோடைய தேவை. இந்த மாதிரி நுழைவுத்தேர்வு தேவையற்றது. மாணவர்களை அறிவுத்திறனா வளர்க்கணும்ன்றது யாருக்கு அந்த அக்கறை இருக்குன்னா, கல்வியை சர்வீஸா ஆக்கணும்ன்றவங்களுக்கு தான் இருக்கும். WTOல போயிட்டு கல்வி வந்து ஒரு வர்த்தகனும் கையெழுத்து போட்டு வந்தவனுக்கு மாணவர்களோட கல்வியில எந்த ஒரு அக்கறையுமே இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க எல்லாருக்குமே வந்து கல்வியை எப்படி முடிந்த அளவுக்கு எப்படி கடைசர காக்குவது, குறைந்தபட்ச இலவச கல்வி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனுடைய இந்த விளைவு தான் வந்து எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு வைக்கிறது, எல்லாத்துக்கும் பொது தேர்வு வைக்கிறது, பொது வினாத்தாள் தருவது. இது எல்லாம் அங்கதான். எப்படிங்க கல்வியில எப்படிங்க ஒருத்தர் பொதுவா இருக்க முடியும்? அந்த ஊரை பத்தி படிக்கணும்ல. நீங்க அமெரிக்கால எல்லாம் அப்படிதானே இருக்கு. அமெரிக்கா தலை சிறந்த கல்வி, தலை சிறந்த நாடு எல்லாம் சொல்றோம்ல. அந்த ஊரை பத்தி படிக்கணும்ல. நீங்க அந்த கிராமத்தை பத்தி படிக்கணும், அந்த மாவட்டத்தை பத்தி படிக்கணும், அந்த மாநிலத்தை பத்தி படிக்கணும். எப்படி இந்தியாவுக்கு எப்படி ஒரு பொதுவான பாடத்திட்டம் இருக்க முடியும்?
அப்படி இருக்கவே முடியாது. எப்படி இந்தியாவுக்கு பொதுவான பாடத்திட்டம் இருக்க முடியாதோ பொதுவான ஒரு கல்விக் கொள்கையும் இருக்க முடியாது. நீங்க இந்த கல்விக் கொள்கையில வந்து எதோ பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசே கல்வியை ஏற்று நடத்துவதற்காக புதிய கல்விக் கொள்கையில என்ன திட்டம் இருக்கு? தனியாருடைய பங்களிப்பை குறைப்பதற்கான முதலீடை குறைப்பதற்கான திட்டம் என்ன என்இபில இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் என்இபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் வந்து தமிழ்நாடு கல்விக் கொள்கைன்ற பேர்ல ஒரு மொழியாக்க வடிவம் தான் தேசிய கல்விக் கொள்கை கொடுத்துட்டு வருதே ஒழிய அது ஒன்றும் புதுசால ஒன்றும் பண்ணிடல திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் அதை மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த முதலமைச்சர் ஸ்டாலினால் உருவாக்கப்பட்ட குழுவும் தமிழ்நாடு அரசும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மொழியாக்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கே ஒழிய அது ஒண்ணு. மாநில கல்விக் கொள்கையில இருந்து அவர் கூட நீங்கினாரு, அதாவது மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையில தான். நீங்க இப்ப ரொம்ப சமீபத்துல பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் உருவாக்கத்துல கூட அதுதானே இருக்கு, என்இபி தானே அது. நான் நவயோதயா பள்ளிகளை ஏத்துக்க மாட்டோம், பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை கொண்டு வந்துட்டீங்களே, அதுக்கு பேசாம நவயோதயா பள்ளிகளை உள்ள விட்டு போக வேண்டியதானே. நிறைய பிரச்சனை இருக்கு. குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு முழுசா வந்து தேசிய கல்விக் கொள்கைய ஆதரிச்சுட்டு தான் இருக்கு. அப்படியா இவங்க நீட் போன்ற திட்டங்களுக்கோ இல்ல இந்த நெட் எக்ஸாம் போன்ற நீட்ன்ற விஷயத்துல நீட்ன்ற விஷயம் அது மக்கள் கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை மக்கள் எதிர்க்கிறாங்க. அதனாலதான் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் தாங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது போல நடித்து கொண்டு நாங்க தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமா ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா அப்படியா தமிழ்நாடு அரசு செய்யல. அதை நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திட்டு வரோம். அப்படி செய்யல. அதனாலதான் பல கல்வியாளர்கள் அதை பேசிட்டு அந்த குழுல இருந்த எல்லாருமே வெளியேறினாங்க. கடைசியா உமா மகேஸ்வரின்ற ஆசிரியர் வந்து பணி நீக்கம் வரைக்கும் நடந்தது அந்த நடவடிக்கை. தமிழ்நாடு அரசாங்கத்தோட தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு தமிழ் வடிவமா தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது, கிரிமினல் வழக்கு எல்லாம் பதியப்பட்டது. சோ இதுவே வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த விஷயத்துல நேர்மையா இல்லைன்றதுதானே நம்மளுக்கு தெரியுது. அவங்க சொல்ல அளவுல சொன்னாலும் செயல் அளவுல வந்து அவங்க இதுவாதான் இருக்கிறாங்க, அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவா தான் இருக்கு. பிஜேபி வந்து அடுத்த தடவை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்ப NEP 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? இல்லைங்க, தமிழ்நாடு அரசே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு தானே நான் சொல்றேன். நீங்க என்ன இந்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன இருந்தாலும் முழுமையான ஒரு NEP-ய இவங்க வடிவத்துக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா தமிழ்நாடு அரசே கொண்டு வரும். நீங்க இந்திய அரசுக்கு போறீங்க, தமிழ்நாடு அரசே தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துரும். PM ஸ்ரீ பள்ளியில புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாச்சு. மும்மொழி கொள்கை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அநேக பள்ளிகள்லயே இருக்கு, அரசு பள்ளிகளை தவிர. தனிப்பட்ட நீங்க வந்து கொள்கையில நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க 1938 இருந்து நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது இவங்க மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு பேரியக்கமா தானே திராவிட இயக்கங்கள் இருந்து கொண்டு ஏங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த தனியார் பள்ளி போய் பாருங்களேன், எல்லா தனியார் பள்ளியிலயும் மும்மொழி கொள்கை தானே இருக்கு. அப்படி இருக்குதானே. நீங்க இன்னைக்கு தமிழே படிக்காம வந்து தமிழே தெரியாம ஒரு 12வது வரைக்கும் முடிச்சுட்டு வெளில வரலாம்ல. அதாவது தனிப்பட்ட விவகாரங்கள்ல ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் எந்த பள்ளிக்கூடத்துல கட்டாயப்படுத்தி தான் கத்துறாங்க. எந்த குழந்தை வந்து எனக்கு ஹிந்தி வேணும்னு கேட்டது தனியார் பள்ளிக்கூடத்துல? ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனை டினை பண்றதுக்கு அவங்க வச்சிருக்காங்க. விருப்ப மொழியெல்லாம் ஏங்க 3வது மொழியா எல்லாம் தனியார் பள்ளிக்கூடங்கள்லயும். இன்னொன்னு, நான் விருப்பம் தெரிவிக்கவும் இல்லை, விருப்பம் தெரிவிக்காமலும் இல்லை. நான் வேண்டான்னு சொல்லல, வேணும்னு சொல்லல தனியார் பள்ளியில. ஆனா எனக்கு இயல்பா அது எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல. எந்த பெற்றோர் வேண்டான்னுவாங்க? இங்க யாருக்குன்னா அந்த ஆப்ஷன் இருக்கா? நீங்க வேண்டாம் எந்த தனியார் பள்ளிக்கூடத்துலன்னா எந்த மாணவர்கள். இன்னொன்னு, இந்தி திணிப்பு அதுக்குள்ள கூட நான் போல. நீங்க இந்திய கல்விக் கொள்கையை நீங்க வந்து புறவாசல் வழியா தமிழ்நாடு கல்விக் கொள்கைன்ற பேர்ல நீங்க உன்ன புகுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது உண்மையும் கூட. அவங்க இந்த கல்விக்குழுல இருந்த அத்தனை பேரும் அதை சொல்லிட்டு தான் வெளியேறாங்க. ஜவஹர்னு இல்ல, முதலில் வெளியேறியவர் மக்களாசிரியை உமா மகேஸ்வரி. அதன் பிறகு கடைசியா ஜவஹர் வரைக்கும் வெளியேறிட்டாங்க. இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமானது. அவங்க சொன்னதுல இருந்து தான் நானும் சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் அடுத்து மோடி வர வேண்டும், மோடி வந்து விட்டார் அதனால் புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம்.
இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே அந்த வேலையை செவ்வன செய்து முடிக்கும். மிக நீண்ட ஒரு அரசியல் பதிவை கொடுத்திருக்கீங்க. இன்னும் இது மிக விரிவாக ஆராயப்பட வேண்டிய களம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் தொடர். நன்றி. நன்றி.